நடைமுறை என்று ஒன்று இருக்கிறது. ரொம்ப நம்ம எல்லாருக்குமே வீரம் இருக்குது, உத்வேகமாக பேசலாம். நடைமுறை சிக்கல்கள் என்பதை எதிர்கொள்வது என்பது அத்தனை எளிது கிடையாது. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற என்னுடைய இந்த அலுவலகம் இன்னும் நான் ஒரு வாரத்தில் காலி செய்ய வேண்டும். அந்த நீங்கள் நுழையும் போதே பார்த்தீங்கன்னா, போகும்போது ஃபோட்டோ எடுத்துகிட்டு போங்க. நீங்கள் நுழையும் போதே பார்த்தீங்கன்னா கதை உடச்சிருப்பாங்க. இது போன வருஷம் மே மாதம் போலீஸ் வந்து கதவை உடச்சி உள்ளே இருக்கிற ஹார்ட் டிஸ்க்கு, மேக்ஸ் சிஸ்டம், எடிட்டிங் சிஸ்டம், மெமரி கார்டு எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்க. நீ இல்லாத நேரத்தில் போலீஸ் சர்ச்சு நான் இல்லாத நேரத்தில் நான் தான் அரசாய் ஜெயிலில் இருக்கேன். உடச்சி எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்க. ஆமாம், மெயின் டோர் வந்து உடஞ்சிருக்கு பார்த்தீங்களா, தூக்கிட்டு போயிட்டாங்க. இது எல்லாம் கோர்ட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் நான் வெளியே வந்த பிறகு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் உதவி வாங்கி ஒரு சிஸ்டம் போட்டு மெமரி கார்டெலாம் வாங்கி கேமரா வாங்கி சேனல் ரன் பண்ணிகிட்ருக்கேன். இந்த கட்டிடத்தின் ஒப்பந்தம் ஜனவரி மாதத்தோடு முடிவடைகிறது. ரெனியூ பண்ணணும்னு சொல்லும்போது காலி பண்ணிங்க சார், போலீஸ்லாம் வந்துச்சு பிரச்சனை சொன்னாங்க. சரி, ஒரு மாதம் டைம் கொடுங்க, பிப்ரவரி எண்டு வரைக்கும் டைம் கொடுங்க, வேறு பில்டிங் பார்த்துறேன்ட்டு போய் தெரிந்த இடங்களிலெல்லாம் எங்கெங்கே டூலெட் இருக்கோ எல்லா இடங்களிலும் தேடுகிறேன். தெரிந்த நண்பர்களிடம் சொல்லி தேடுகிறேன். காலியாக கிடந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு கொடுக்க முடியாது சார், நீங்கள் உங்களுக்கு கொடுத்தாலே போலீஸ் சொல்ல வரும் சார். அதையும் மீறி ஒரு சிலர் வந்து சரி சார் நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணுறீங்க சார், நீங்கள் என்னால் முடிஞ்சது நீங்கள் வாங்க நம்ம பில்டிங் எடுத்துக்கங்க என்று சொன்னால், நான் அங்கே சென்று வந்த பிறகு அந்த உரிமையாளரை அணுகி இவனுக்கு கொடுத்தனா பில்டிங்கை சீல் வச்சுருவோம் என்று சொன்னால், இப்போ நீங்கள் தான் வீட்டு உரிமையாளர், நீ அவனுக்கு கொடுத்தனா பில்டிங்கை சீல் வச்சுருவோன்னா கொடுப்பீங்களா நீங்கள்? யார் போலீஸ் சொல்கிறாங்க? ஆமாம். என்னுடைய இந்த சவுக்கு மீடியாவோட கம்பெனி அக்கௌண்ட்டு மே மாதமே முடக்கப்பட்டு விட்டது. என்னுடைய பர்சனல் அக்கௌண்ட்டு முடக்கப்பட்டு விட்டது. என் தாயாரோட பென்ஷன் அக்கௌண்ட்டு முடக்கப்பட்டு விட்டது. ஸோ இப்போ இந்த ஒரு 3 மாதமாக சேனல் நடத்திட்டு இருக்கேன்ல, இதில் வருமானம்லாம் வருது, காசு வருது. அதை ஒரு வங்கி கணக்கோடு இணைத்து என்னால் எடுக்க முடியாது. ஏனென்றால் எந்த அக்கௌண்ட்டு ஃப்ரீஸ் ஆகிருக்கோ அதோட பேன் நம்பர் தானே நான் புதுசாக ஆரம்பித்தாலும் கொடுக்கணும். ஸோ அதை கொண்டு வர முடியல. அது என்றைக்கு இருந்தாலும் வந்துடும், நம்ம துட்டு தான் அது, என்றைக்கு இருந்தாலும் வந்துடும். ஸோ அது வரைக்கும் நான் கடன் வாங்கி நம்ம ஆஃபீஸ் இல்லை, குடியிருக்க வீடு இல்லை, வருமானம் இல்லை, மனசில் துணிவை மட்டும் வச்சுக்கிட்டு எப்படி ஒரு பிஸ்னஸ் நடத்துவீங்க சொல்லுங்கள்? இப்போ எதிர்கால திட்டம் குறித்து இப்போதைக்கு எது ஒன்றும் இப்போதைக்கு இல்லை. நீங்கள் என்னோடய நிலைமையை நான் சொல்லிட்டேன்.